மெச்சத் தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே அப்படின்னா, மெச்சுகின்ற பரம்பொருளே என்னை நீ பரிவுடனே ரட்சித்து அருள் புரியும் ஒரு நாளும் உண்டோ என நான் இறைஞ்சுகின்றேனே அப்படின்னு அர்த்தங்க. இதுக்கு அடுத்து வர வரிகள் எல்லாமே முருகன் அசுரரோட செய்த போரினை விரிவா வர்ணிக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போமா? அதாவது, தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க அப்படின்னா, தித்தித்தைய என்கிற தாளத்துக்கு இசைவாக முத்துகள் அமைந்த சிலம்பினை அணிந்த நர்த்தனம் செய்கின்ற பதங்களை வைத்து பார்த்தவர் நடுங்கும் பத்திரகாளியும் எத்திக்கும் சுழன்று தாண்டவம் செய்யவும் அப்படின்னு அர்த்தங்க. அதாவது அதற்கு அடுத்த வரி கழுவோடு கழுதாட அப்படின்னா, பிணங்களை கொத்தவென காத்திருக்கும் கழுகுகளுடன் பிணந்தின்னும் பேய்களும் சேர்ந்தங்கு கூத்தாடவும் அப்படின்னு அர்த்தங்க. அதற்கு அடுத்த வரி திக்குப்பரி அட்டப்பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு